ஆமா இது எந்த ஏரியா? அக்கரையாரம் ஆண்டவரே. இது என்ன எப்படி பாக்குது? அவங்க பேர் குமதவல்லி. இந்த ட்ராமை பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த ட்ராம் வந்து இந்த சிட்டியை சுற்றி கொண்டே சாப்பிட்டு கொண்டு போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. என் வழி தனி வழி. அதத்தானடா சொன்னேன், சைஸ வச்சு சொல்றதானே இதெல்லாம். யோ, ஏன் குழந்தை மேல கண்ணு வைக்கிற? இது குழந்தையா? பொக்ரான் குண்டு. போடா மண்டு. எனி டைம் வெடிக்கும். சூரிச்சில் இருக்க ஓப்ரா ஹவுஸுக்கு முன்னாடி நிற்கிறேன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி தான் அந்த மார்க்கெட் இருக்கு. இதான் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட். அதுக்கு முன்னாடி தான் நான் நிற்கிறேன். உள்ளே போய் பார்ப்போமாங்க. வணக்கம், நான் உங்கள் யூகேடியா. சரி, சுவிட்சர்லாண்டில் இருக்க சூரிச் நகரத்தில் தான் இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ் வந்தாலே உலகமெங்களையும் கிறிஸ்மஸுக்குன்னே தனி மார்க்கெட் போடுவாங்க. அந்த வகையில் இந்த இன்றைக்கு சுவிஸில் இருக்க சூரிச்சிட்டில் இருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை பார்க்க வந்திருக்கேன். பாருங்க, இதெல்லாம் அப்படியே பார்த்தாலே ஒரு வியந்து பார்க்குற அளவுக்கு நடமாடும் உணவகம் ரேமில் இந்த சிட்டியை சுற்றி சுற்றி போய்கொண்டே இருக்கும். உள்ளே இருந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். சாப்பிட்டு கொண்டு இந்த அழகை ரசித்து கொண்டே போகலாம். சரி, நாங்கள் இப்போ இந்த இருக்கிற இதுக்கு தான் போகிறோம். இந்த இடம் வந்து சூரிச் சிட்டியில் இருக்க ஓப்ரா ஹவுஸுக்கு முன்னாடி தான் இந்த மார்க்கெட் அமைஞ்சிருக்கு. இது ஒன் ஆஃப் த வெரி வெரி பாப்புலர் மார்க்கெட் இன் சூரிச் ஓ சுவிட்சர்லாண்டு சொல்லலாம். இந்த மார்க்கெட்டில் வந்தால் இனிப்பு பண்டத்துக்கு குறைவே இருக்காது. அந்த அளவுக்கு இனிப்பு பண்டங்கள் ஒவ்வொரு கடையிலையும் அடுக்கி வச்சுருப்பாங்க. விரும்பின சாப்பிடுங்க, விருப்பமில்லாக்கள் விட்டுட்டு போங்க, சுகர் கூடுனாக்கள் தயவு செய்து சாப்பிடாங்க. அந்த அளவுக்கு பார்க்க வாய் ஊறும். எவ்வளவுக்கு தான் சாப்பிட்ற சுகர், முடிஞ்ச வரைக்கும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி விதம் விதமாக சுவையாக இருக்கும். இதுதான் ஒட்டுமொத்த அந்த அழகையும் பார்க்குறீங்க. நான் மேலேருந்து எப்படி இந்த சிட்டி இருக்குன்னு பார்க்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி, உள்ளே போய் ஒவ்வொரு கடையாக என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதிகளவான இதுதான் அந்த பெல்வியோ அந்த இடத்துல தான் வந்து இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டி. அதில் வந்து இந்த இது அமைச்சிருக்கிறதால அதிகளவான மக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நடுவில் ஒரு கிறிஸ்மஸ் மரம் வைப்பாங்க. அந்த கிறிஸ்மஸ் மரமே தனி அழகு. அதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மின் விளக்குகளால் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கிறிஸ்மஸ் மரம், அதுவும் ரியலான மரம் தான் வைப்பாங்க. பாரு எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இங்கே வந்து என்ன முக்கியமான விடயம்னு சொன்னால், உள்ளூரில் கிடைக்கிற அந்த கைப்பொருளில் கையால் செய்கிற அந்த பொருட்கள் விற்பனை செய்வாங்க. இல்லைன்னு சொன்னால் கிஃப்ட் ஐட்டங்கள், சாப்பாட்டு வகைகள், இதெல்லாமே இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும், மோல்டு வைன். இந்த கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் மோல்டு வைன் எல்லார் கையில் இருக்கும். அடிக்கிற குளிருக்கு இந்த சூடான வைனை குடிச்சு கொண்டு இந்த அழகை ரசிக்கலாம். இந்த இடம் வந்து ஓப்ரா ஹவுஸ் இருக்குது தனியாக. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ அழகாக வந்து அதை லைட்லாம் போட்டு அலங்கரித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடம். ஒவ்வொரு அந்த சின்ன குட்டி குட்டி கடையும் மரத்தால் செஞ்சுருக்கிறாங்க. அதை வந்து அழகாக லைட்லாம் போட்டு அலங்கரித்து வச்சுருக்காங்க.
இங்கே பாருங்க, இதெல்லாம் மரத்தில் அடிக்கிற செல்ட்டா. இந்த செட் எல்லாமே வடிவாக ஒவ்வொரு செட்டும் வித்தியாசமான முறையில் அதை அலங்கரிச்சிருப்பாங்க. ஃபெமிலியாக வந்தால் சிறுவர்களோட வந்தால் சிறுவர்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இங்கே ஒரு ஃபெமிலியாக வாரமும் சரி, இல்லை கப்பலாக வாரம் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வாரத்துக்கும் அத்தனை பேருக்கும் அனுபவிக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் இருக்குது. கட்டாயம் வந்து நீங்கள் இதை அனுபவிக்க வேண்டிய அக்கள் அனுபவிச்சு கொள்ளுங்க. சுட பீட்சா இங்கே பாருங்க, குட்டியாக ஒரு பேக்கரி மாதிரி காட்டி உடனே சுட பீட்சாவை நீங்கள் சொல்கிற பீஸா உடனே போட்டு இறக்கி தருவாங்க. ஆவி பறக்க இந்த குளிருக்கு சாப்பிடலாம். இது இட்டாலியன் பீட்சா வந்து நார்மலாக உலகத்தில் அவ்வளோ ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும். இது இட்டாலியன் ஒரு ஷாப் தான், அதை நான் பார்ப்போம். இப்போ சாக்லேட்டை உருக்கி என்னத்தெல்லாம் போட்டு ஒரு டிஷ் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆஹாஹா, ஒவ்வொரு வருஷமும் இதே இடத்துல இப்படி ஒரு மார்க்கெட் போட்டுக்கொண்டே இருப்பாங்க. இந்த மார்க்கெட்டை பார்க்குறதுக்குண்டே நிறைய டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இங்கே வந்து இந்த இடத்த அழகாக நீங்கள் என்ஜாய் பண்ணி ரசித்து பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த லைட்டை போட்டு அவ்வளோ அழகாக பளபளன்னு இருக்கும். இரவு வழிகள்லாம் அது அழகாக நீங்கள் பார்க்கணுமெண்டா வரணும். இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான ஒரு வாசம், அவ்வளோ வாசம். ஏன்னா சாப்பாட்டு வாசம் அடிக்கும். ஃபுல்லாக சாப்பாட்டு கடை இருக்கிறதால ஒரு பக்கம் சாப்பாட்டு வாசம் மூக்க துளைக்கும். இங்கே வர இந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு வர மேலையும் இருக்குது. மேலே ஒன்று காட்டுறேன்னு பாருங்கள். இங்கே வர மேலே எப்படி இருக்குண்டு. இது வந்து சின்ன ஆக்கள்லாம் வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம். இந்த வருஷம் நிறைய கிறிஸ்துமஸ் மார்க்கெட் போயிருக்கோம். ஜெர்மனியில் போய் பார்த்துருக்கோம், பெல்ஜியத்தில் போய் பார்த்துருக்குறோம், லக்சம்பர்கில் போய் பார்த்துருக்கோம், சுவிஸில் போய் பார்த்துருக்கோம். இப்படி நிறைய இடத்த கிறிஸ்துமஸ் மார்க்கெட் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மார்க்கெட்டும் எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து வரும் காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 1 2 இல்லை 4-5 நாட்டில் வித்தியாசமாக கிறிஸ்மஸ் மார்க்கெட் எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு நீங்கள் தொடர்ந்து வர போகிற காணொலியில் பார்க்க போகிறீங்க. இங்கே மோல்டு வைன் விற்பாங்க, கப்போட சேர்த்து கொடுப்பாங்க. அந்த கப்போட ஞாபகத்துக்கு நீங்கள் வாங்கிட்டு கொண்டு போகலாம். 10 பிராங்க் இல்லைன்னு சொன்னால் கப்பை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டும் வரலாம். அதுக்கு கப்புக்கு ஒரு 5 பிராங்கை வந்து கழிச்சிட்டு காசை தருவாங்க. சாப்பாடெல்லாம் ஒரு நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை. எம்டியாக வரணும். வகுத்தை நல்லா காய போட்டுட்டு ஒரு பகுத்தோடு வந்து கட்டிட்டு சும்மா இந்த ஈவினிங் ஒரு இரவு பொழுது அருமையாக கழிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் இந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற சூரிச்சீட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த மார்க்கெட். இந்த சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்து ரசிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது போன்ற அடுத்த இன்னும் ஒரு மார்க்கெட் காணொலியை, கிறிஸ்மஸ் மார்க்கெட் காணொலியை மிக விரைவில் பார்ப்பீங்க. தொடர்ந்து எங்களோட நினைஞ்சிருங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.